எங்களோட சேனல் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹோல்டு வீடியோலே சொன்னேன். ஸோ வந்து நாங்கள் வயலுக்கு வர வீடியோ வந்து நிறைய பேர் போடுங்கக்கா பார்க்கணுன்னு சொன்னீங்க. ஸோ வயலுக்கு வந்ததும் இல்லாமல் ஸோ வந்து இங்கே நாகப்பழம் இருக்குது. ஸோ அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் தலை உடச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஆடு மேய்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து அப்படியே ஆடு மேய்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க அந்த வீடியோ தான் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன சொன்னீங்க, பெங்களூரில் இந்த ஆடு மாடெல்லாம் வளர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, ஆடெல்லாம் மேய்க்க வயலுக்கு வந்துக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு 3 மாதத்துக்கு கழிச்சு தான் நாங்கள் வந்து வயலுக்கெல்லாம் வந்துக்கிறோம். ஸோ வாங்க எங்களோட வீடியோ பார்க்கலாம். அப்படியே வாங்க எங்கள் தோட்டத்தையும் பார்க்கலாம், வாங்க சுற்றி பார்க்கலாம். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எங்கள் அக்கா குழந்தை, இது வந்து தங்கச்சி குழந்தை. இந்த ரவுடி இருக்கான்ல அது வந்து என் குழந்தை. அங்கே ஒரு குட்டி ரவுடி பையன் இருப்பான், அதுவும் எங்கள் அக்காவோட குழந்தை. அதுவும் அக்காவோட குழந்தை. எல்லாருமே அடிப்பான். ஸோ வந்து அந்த மாதிரியான ஆள். அப்படியே பாருங்கள் எங்கள் வயல் வீடியோ. இந்த இயற்கையான இது செமையாக இருக்குது. இது வந்து ஏன் ஆடு தான், இந்த 2 ஆடு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க பெங்களூரில் மட்டும்தான் டீசெண்டாக இருப்பாங்க. இங்கெல்லாம் வந்தால் வயலில் வேலை செய்வாங்க. என்றைக்குமே வந்து விவசாயம் தான் சோறு போடும். விவசாயத்துக்காக கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி விவசாயம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், என் ஆடை வந்து நான் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். ஆடு மேய்க்கணும். இந்த ஆடு வந்து சின்ன ஆடு இருக்குது பற்றியா, அது திருட்டு ஆடு, ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே பாருங்கள், இது வந்து எங்களது புளிய மரம் தோப்பு. சின்ன தோப்பு தான், பெருசெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கும். அப்படியே பாருங்கள், இருக்குது. அங்கே பாருங்கள், அதுவும் பெருசாக இருக்குது, அதுவும் பெருசாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இதில் வேப்ப மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியா மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் மரம் கூட வித்தின் எங்கள் வயலில் இருக்கும். அதுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நாகமரம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், முருங்கைக்காய் கூட இந்த சீசன் வச்சுருக்கு. நாகப்பழம் கூட பாருங்கள், நெல் கூட நாற்று விட்டுருக்கிறதுக்கு சரி ஓட்டி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து விவசாய பெண்ணு தான், விவசாய குடும்பத்துலேருந்து தான் நாங்கள் வந்து பெங்களூர் போனோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பழ மரம். இது பாருங்க ப்ரெஸ் நெல் வயல். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எங்கள் குட்டீஸ் குழந்தைங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பூ செடி எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் மஞ்சாலாம் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வருஷத்துக்கு 1 டைம் வந்து மஞ்சள் தான் நடுவோம். ஸோ மஞ்சள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மாங்காய் செடியெலாம் இருந்துச்சு, மாங்காய் செடி தோட்டம்லாம். அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மஞ்சள் செடி வந்து உங்கள் ஊரில் யாராச்சும் நீங்கள் அந்த மாதிரி வந்து வளர்க்குறீங்க, நெட்டு இந்த மாதிரி பாதுகாப்புப்படுத்திங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப பாதுகாப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு குழந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்குவோம். ஸோ ஏன்னா வயலோட விவசாயம் என்றைக்குமே விவசாயம் தான் சோறு போடும். நம்மளுக்கு என்றைக்குமே வந்து வேறு எந்த இதுவுமே சோறு போடாது. விவசாயம் இல்லை அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோம். அது வேணால் கரெக்டு தான். அப்படியே எங்கள் ஆட்டுக்கு தலையெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். குழந்தைங்கள்லாம் என் கூடயே தாங்க வருவாங்க, குட்டி போட்ட மாதிரி என் கூடயே தான் வருவாங்க. ஸோ வந்து அவங்க என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நாளைக்கு வரைக்கும், நான் பெங்களூர் போகிற வரைக்கும் என் கூடயே தான் வருவாங்க. பாருங்கள், அப்படியே அது சுற்றி இருக்குங்களா சவுந்தரஜ பூ. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அதுதான் எங்கள் வீடு. இது வந்து வில்லேஜில், சிட்டிலே இருக்குது. ஸோ இன்னும் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான். ஸோ எல்லா நாளும் ஒரே நாளைக்கு வீடியோ எடுக்கணும் என்னால் முடியாது. ஸோ இது பாருங்கள் அலரிப்பூ. அங்கே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஆடு வந்து மேய்க்க மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட பிடிச்சிருந்தா அப்படின்னா திரும்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான். ஸோ வந்து நான் மேய்ச்சி முடிச்சுட்டு உடனே பாரு எங்கள் அக்கா பொண்ணு வந்து மேய்க்க வந்திருக்க ஆடு. இந்த ஆடை வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.